எப்பாடா ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. அந்த ஒரு ஆலிசனோட மிஸ்டேக் ஐயோ! இப்போ வந்து நோட் ஆயிருச்சு. எப்பா ஓகே அப்படின்னு. இல்ல இன்னொன்னு என்னன்னா, ஆலிசன் அண்ட் வேன் டைக் வந்து யூசுவலாவே இந்த மாரி ஏதாச்சும் ஒரு 1, 2 மிஸ்டேக்ஸ் அப்படி விடுவாங்க. சாமிக்கு ஒண்ணு சாமிக்கு விடுவாங்க, விடுறது வருஷத்துக்கு அப்படின்ற ஒண்ணு மாரி விடுவாங்க. ஒண்ணு ஒவ்வொரு சீசன்லயும் இந்த மாரி ஏதாச்சும் ஒண்ணு நடக்கும். அந்த மாரியான ஒரு கோலா தான் அது இருந்தது. இந்த சீசன் ஃபுல்லாவே அவங்க ஆக்சுவலா அந்த டிங்கரிங் ஒர்க் நல்லா பண்ணியிருக்காருல்ல. ம். இவ்வளோதான் நாங்கள் ஆடுவோம், ஆமா. இவ்வளோதாங்க ப்ரொடக்டிவாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் என்ன சொல்றது, டிங்கர்மேன் மாதிரி ஆல்மோஸ்ட் ஸ்லாட் எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணி கிளியர் பண்ணியிருக்காருல்ல. இந்த வருஷம் அவங்களுக்கு தான் கிரேட். எல்லாரும் என்ன பேசுனாங்க, பிஎஸ்சி ஆர் இன்ஃபார்ம் டீம் ம். என்ன பேசுறாங்க, ஏன் பிரீமியர் லீக் வந்து ரொம்ப கம்மியாக இடம் போடுறாங்கன்னு தெரியல. மேபி நம்ம க்ளோஸ் ப்ராக்சிமிட்டியில் பார்த்து அவங்களோட நெகட்டிவிட்டிஸ்லாம் நிறைய பார்க்கறதுனால இருக்கும். நீங்கள் ம். லிவர்பூல் தான் இன்ஃபார்ம் டீம் இன் யூரோப் ம். அப்படின்னு சொல்ல போனால். ஆக்சுவலா லிவர்பூல் வந்து ரொம்ப கிளவரா இருக்காங்க இந்த அப்ரோச்ல. அவங்க எந்த டீமை எப்படி அணுகணும், எப்படி வின் பண்ணணும் அப்படின்ற ஒரு விதம் தெரியுது அவங்களுக்கு. ஆக்சுவலாக எனக்கு என்ன வருத்தம்னா, எனக்கு என்ன சொல்கிறது, என்னதான் இருந்தாலும் லிவர்பூல் வின் பண்ணுறது வந்து ஒரு பக்கம் ஆர்சனல் ஃபேனாக காண்டாலும் லீக் ஃபேனாக நம்ம விசுவாசம் என்றைக்குமே லீக் தானே. அந்த இதில் வந்து ட்ரெண்ட்டும் சாலாவும் கிளம்ப போகிறாங்கன்றது யோசிக்கிறது இருக்குல்ல, அது கொஞ்சம் வருத்தம் தான். வேணா ஹையில் போகிறாங்க ரெண்டு பேருமே. ரொனால்டோ மாதிரியான ஒரு ஃபிகர் உங்களுக்கு இருக்கும்போது அவர் தனியா ஒரு 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 குட்டி பாரத் அவர் எடுத்துப்பாரு. ஒரு கார்னாச்சோவுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு பேர்டன் கம்மியா இருக்கும்னு நினைக்கிறேன். 40 வயசுல என்னங்க ரொனால்டோ மேன் யுனைடெட் பாடி இருப்பாரு. இல்ல அதாவது இப்போ ரொனால்டோ அட் எண்ட் ஆஃப் தி டே அவர்ட்ட இருந்து தான் அல்ல சாரே ஜெயிக்க வைக்க முடியல அவரால. கார்னாச்சோ கேம் வந்து நேற்று யாருமே ஒழுங்காக பேசல. கார்னாச்சோ கேம் வந்து பயங்கரமாக ஆர்சனல் நலிஃபை படிச்சு நேற்று அவ்வளோ வந்து ஒர்க் ரேட் இருந்துச்சு. எக்ஸாக்ட்லி வந்து இதே சமயத்தில் ப்ரூனோவை பாராட்டணும். மிஞ்சி போனா 10 வருஷம். அதுவும் ப்ரூனோ வந்து உங்களுக்கு 26 27 வயசுல ஒரு பிரைமே எட்டுறாரு அப்படின்னும் போது ஒரு 4 5 வருஷம் 4 வருஷம் தான் இருக்கு இந்த பக்கம். அப்படின்னு இருக்கும்போது ஒரு பேனோ ஒரு ரியலோ பாஸ்னோ யாரோ வந்தாங்கன்னு யோசிச்சு பாருங்க. பாமர் நீட்ஸ் துபாய். ஆமா அதேதான். அது ஒரு துபாய் போயிட்டு வந்தோம். துபாய் போயிட்டு தான் நல்லா இருக்கு. பாமர் ஆக்சுவலா கொஞ்சம் லோ ஆன் கான்ஃபிடன்ஸ்ன்ற மாதிரி எனக்கு தோணுது. கான்ஃபிடன்ஸ் மட்டும் இல்லை, ஹி இஸ் கெட்டிங் ஃப்ரஸ்ட்ரேட்டட் வித் ஹிஸ் டீம்மேட்ஸ். அது பேட் சைடு இல்ல. இது பேசும்போது நம்ம சிட்டியை பத்தி பேசி வரோம். ஆமா எஸ் ஆக்சுவலா சிட்டி வந்து அவங்க சீசன் முடிஞ்சாதான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேங்க. அந்த ஸ்டே ஹம்பிள்ன்ற கர்ஸ் வந்து சும்மா வச்சு செய்யுது பாருங்க. இப்படி இப்படி ஒன் இண்டியா ஹவுஸ் ஆர் நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரிபிள் பாஸ் அண்ட் ஷூட் பிரீமியர் லீக் கேம் வீக் 28 உடைய ரிவ்யூ தான். வணக்கம் மணிவழகன். வணக்கம். ஸோ இப்போதைக்கு கப் அங்கே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன்ல. நம்ம ரொம்ப எதிர்பார்த்த கான்டெஸ்ட்டும் கிடையாது, எதுவும் கிடையாது. ஹாஃப் சீசன்லேயே எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமா தான் இருக்குது. அஃப்கோர்ஸ் நேற்று யார் சவுத்தாம்ப்டனோட அந்த 3-1 ஒரு பயங்கரமான டாமினேட்டிங் பர்ஃபார்மன்ஸ். பட் எப்படிலாம் கோல் விட்டாங்கன்றது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருந்தது. அவங்க ஒரு கோல் எப்படி விட்டாங்க அப்படின்னு உங்க மனசுல இருக்குதுன்னு பேசலாம். எது தப்பு இல்லை. எப்பாடா ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. அந்த ஒரு ஆலிசனோட மிஸ்டேக் இப்போ வந்து நோட் ஆயிருச்சு. எப்பா ஓகே அப்படின்னு. இல்ல இன்னொன்னு என்னன்னா, ஆலிசன் அண்ட் வேன் டைக் வந்து யூசுவலாவே இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு 1, 2 மிஸ்டேக்ஸ் அப்படி விடுவாங்க. சாமிக்கு விடுறது அப்படின்ற மாதிரி ஒண்ணு ஒவ்வொரு சீசன்லயும் இந்த மாதிரி ஏதாச்சும் நடக்கும். அந்த மாதிரியான ஒரு கோலா தான் அது இருந்தது. அன்ஸ்டாப்பபிள் அவங்க என்னதான் நீங்க பண்ணாலும். அது சவுத்தாம்ப்டன் கிட்ட போயிட்டு அவங்க என்ன எதிர்பார்க்க ரொம்ப ஈஸியான ஒரு வின்னாவும் அந்த ஃபர்ஸ்ட் கோலே வந்து அந்த ஒரு மிஸ்டேக்னால தான் இருந்துச்சு. அவங்க அது வரைக்கும் த்ரெட்டன் எதுவுமே பண்ணவே இல்லை. லிவர்பூலும் த்ரெட்டன் பண்ணல அது விஷயம். இல்ல லிவர்பூல் அந்த அதர் ஹேண்ட் என்னன்னா அவங்க வந்து சான்சஸ் வந்து நிறைய கிரியேட் பண்ணாங்க. நிறைய அவங்க வந்து சான்சஸ் கிரியேட் ஆகுது. ஆனால் அது கோலா கன்வெர்ட் ஆகலைனாலும் அடுத்து இன்னொரு சான்ஸ் அவங்க கிரியேட் பண்றாங்க. இப்போ மற்ற டீம்ஸ் எல்லாம் இப்போ ஒரு பிக் சான்ஸ் ஒன்று கிடைக்குது அப்படின்னா அது மிஸ் ஆயிடுச்சுன்னா அடுத்த சான்ஸ் கிரியேட் பண்ண ரொம்ப டைம் எடுக்கிறாங்க. எப்படி எடுக்கிறதுன்னு தெரியாம. இந்த சீசன் ஃபுல்லாவே அவங்க ஆக்சுவலா அந்த டிங்கரிங் ஒர்க் நல்லா பண்ணியிருக்காருல்ல. இவ்வளோதான் நாங்கள் ஆடுவோம், இவ்வளோதாங்க ப்ரொடக்டிவாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் என்ன சொல்கிறது, டிங்கர்மேன் மாதிரி ஆல்மோஸ்ட் ஸ்லாட் எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணி கிளியர் பண்ணியிருக்காருல்ல. இந்த வருஷம் அவங்களுக்கு தான் கிரெடிட் எல்லாமே. ஏன்னா ஃபர்ஸ்ட் சீசன் இன் பிரீமியர் லீக் ஸ்லாட்டுக்கு வந்து நீங்கள் கொடுத்தாகணும். பிரீமியர் லீக்லேருந்து வந்துட்டு கிளாப்போட டீம்னு சொல்லி நிறையா பேசினாலும் டீம் வச்சுக்கிட்டு பண்ணுறதுக்குன்னு ஒரு திறமை இருக்குல்ல. இப்போ மரஸ்காக்கு தான் கொடுத்தாங்க 2 பில்லியன் டீமை. அது மாதிரி சாம்பியன்ஷிப்லேருந்து வந்தாலுமே இந்த சென்ஸ் மரஸ்காக்கு ஒரு சேலஞ்ச் இருந்துச்சு. ஸ்லாட்டுக்கு இருந்த சேலஞ்ச் வந்து nobody thought slot will be challenging for title, let alone winning it convincing like this. அது மாதிரி விஷயங்களுக்கு மற்ற டீம் வந்து ஒழுங்காக ஆடினாங்க இல்லைன்றதுலாம் அடுத்தது. அவங்க கொடுத்து கண்ணு முன்னாடி இருக்க ஆப்பர்ச்சுனிட்டியை அவங்க கேபிடலைஸ் பண்ணி வின் பண்ணி கோல் அடிச்சிட்டாங்க. கண்டிப்பா இப்போ அவங்க போறதுல பார்த்தோம் அப்படின்னா உனக்கு பெஸ்ட் சீசன் 90 பிளஸ் பாயிண்ட்ஸ் 9 மேட்ச் இருக்கு. இன்னும் 16 பாயிண்ட்ஸ் எடுக்கணும். அவங்க போய் 4 கேம் தோப்பாங்க. அடுத்த 5 எனக்கு தெரிஞ்ச அடுத்த 5 மேட்ச் கூட ஆகாது நினைக்கிறேன். அடுத்த ஒரு 4 மேட்ச்ல முடிச்சுவாங்க. ஏன்னா மத்த டீம்ஸ் டிராப் ஆகும் தோணுது எனக்கு. ஆமா ஆர்சனல் டிராப் ஆகுது. செல்சிக்கு போறாங்க. நீங்க பயங்கர ஃபார்ம்ல இருக்கீங்க. நாங்க நாம நேத்து கேம் பார்த்தா தெரியும் சம ஃபார்ம்ல இருந்தோம் நாங்க. அதுக்கு முன்னாடி இந்த எடுத்து கோபன் ஹெவன்ல போயிட்டு பிரீமியர் லீக் எங்க ஃபார்ம் பாத்தீங்களா? கடந்த 4 மேட்ச்ல யாரு பிரீமியர் லீக் எங்கள பாத்தீங்களா? நீங்க என்ன
ஒரு லாஸ், ஒரு டிரா, 2 டிரா கடந்த 3 மேட்ச்ல. லெய்செஸ்டரோட ஒரே ஒரு வின் அப்போ பண்ணி. எங்களுக்கு செகண்ட் பிளேஸ் அப் ஃபார் கிராப்ஸ் தான் நினைக்கிறேன். செகண்ட் பிளேஸ் அவ்வளோ தூரத்துல வர மாட்டீங்க, கஷ்டப்படாதீங்க. அவ்வளோ யோசிக்காதீங்க. 4th தாங்க உங்களுக்கு தேவை. நாட்டிங்கம் மேன் சிட்டி இருக்காங்க. எனக்கு 4th கூட தேவையில்ல. எனக்கு 5th வந்து சாம்பியன்ஸ் லீக் வந்தாலும் போதும். எனக்கு சாம்பியன்ஸ் லீக் ஃபுட்பால் அடுத்த சீசன் அவ்வளவுதான். ஏன்னா இந்த டைம் வந்து 5th பொசிஷனுக்கு சாம்பியன்ஸ் லீக் வரக்கான சான்சஸ் அதிகம் இருக்குது. ஆமா. சோ அதனால அப்படி இருந்தது அப்படின்னா 5th பொசிஷன் வந்து சாம்பியன்ஸ் லீக் வந்தா கூட எனக்கு பிரச்சனை கிடையாது. செல்சி சாம்பியன்ஸ் லீக் as long as we win the conference league and சாம்பியன்ஸ் லீக் வந்தா நிறைய பெரிய ஆட்கள் வாங்குறது வாய்ப்பு இருக்கு. ஒசிமன் வாங்குவீங்க, ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கும் உங்களுக்கு. ஆமா, என்ன ஸ்பான்சர்ஷிப்பே இல்லாம நாங்க ஆடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லண்டனோட பெரிய கிளப்புக்கு ஸ்பான்சர்ஷிப் இல்லன்னு சொல்றது நீங்க எப்படிங்க? லண்டன்ஸ் பிக்கெஸ்ட் இப்போ கிளப் மறுபடியும் ஸ்கிராட்ச்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. 120வது பர்த்டே எனக்கு தெரியுமா? ஹாப்பி பர்த்டே சொல்லுங்க எங்களுக்கு நியாயப்படி. ஹாப்பி பர்த்டே டு தி கிரேட்டஸ்ட் கிளப் இன் லண்டன் சொன்னாதான் அப்படி நீங்க சொல்லிக்கிறீங்க. ஆனா ஸ்பான்சர் கூட கிடையாது. நீங்க கிரேட்டஸ்ட் கிளப் ஸ்பான்சர் இல்லாம இருந்தா ஸ்பான்சர் இல்ல, ஸ்பான்சர் இல்லாம இருக்கிற பிரச்சனை இல்லங்க. யூசிஎல் இல்லாத இருக்கிறது பாத்தீங்கன்னா நாட்டிங்கம் ஃபாரஸ்ட் தான் கிரேட்டஸ்ட் கிளப் அவர்னு சொல்லலாம். நாங்க அவ்வளவு பேசுறோம். அது நாட்டிங்கம்ங்க. நாங்க இல்ல பேசுவோம். ஐயோ யுனைட்டட் வந்து கிரேட்டஸ்ட் கிளப் இப்ப சொல்லிட்டு இருக்க முடியுமா? இப்ப ஆஃப் கோர்ஸ் கிரேட்டஸ்ட் கிளப், ஆனா இப்ப கிரேட்டா இருக்காங்களா? இப்ப கஷ்டம் தான் பண்றது. அதே மாதிரி தான் செல்சிக்கு வந்து நீங்க இல்ல. இன்னொன்னு நான் லிவர்பூல் கமிங் பேக் டு லிவர்பூல், நான் இன்னொரு விஷயம் நோட்டீஸ் பண்ணேன். கரெக்டா மிட் வீக்ல தான் பிஎஸ்ஜியோட ஒரு மேட்ச் ரொம்ப ஸ்லோவா, ரொம்ப யோசிச்சு விளையாடுறாங்க. அட்டாக் நிறைய வாங்குறாங்க, பயங்கரமா அட்டாக் வாங்குறாங்க. பிஎஸ்ஜி டாமினேட் பண்ணாங்கன்னு சொல்லலாம். ஆமா, பிஎஸ்ஜி அதான் வச்சு டாமினேட் பண்ணாங்க. வீட்ல லிவர்பூல் ஃபேன்ஸ் அடிக்கிறதுக்காக நம்ம பேச வரோம். இல்ல, கடைசி ஒரே ஒரு ஷாட் தான் எனக்கு தெரிஞ்சு அடிச்சாங்கன்னு நினைக்கிறேன். ஒரே 2 ஷாட்ல ஒரு கோல். 2 ஷாட்ல ஒரு கோல். சோ இப்போ என்ன, உங்களுக்கு கான்ட்ராஸ்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இல்ல உங்களுக்கு இந்த இடத்துல. கிட்டத்தட்ட நேத்து நீங்க ஆக்சுவலா அதான் முக்கியம். சாம்பியன்ஸ் வந்து ஹவு சாம்பியன்ஸ் ஆர் மேடுன்னு இருக்குல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியல் மேட்ரிட் 3 சீசன் கப் அடிச்சாங்க. ரியல் மேட்ரிட் வந்து ரியல் மேட்ரிட்னால அது. ஆனால் ஆன் பேப்பர் ரியல் மேட்ரிட் லிவர்பூல் ஜெயிச்சிடணும்டா, சிட்டி ஜெயிச்சிடணும்டா எல்லாருமே சொல்லியிருப்பாங்க அந்த டைத்தில். அது மாதிரி தான் இப்போ அங்கே பிஎஸ்ஜி ஜெயிச்சிடணும்னு சொல்லலாம். பட் ஆனால் வந்து லிவர்பூல் தான் அதை கேப்டலைஸ் பண்ணாங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்கிறது வந்து நம்ம யோசிக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், எல்லாரும் என்ன பேசுனாங்க, பிஎஸ்ஜி ஆர் இன்ஃபார்ம் டீம் என்ன பேசுனாங்க. ஏன் பிரீமியர் லீக் வந்து ரொம்ப கம்மியாக இடம் போடுறாங்கன்னு தெரியல. மேபி நம்ம க்ளோஸ் ப்ராக்சிமிட்டியில் பார்த்து அவங்களோட நெகட்டிவிட்டிஸ்லாம் நிறைய பார்க்கறதுனால இருக்கும். நீங்கள் லிவர்பூல் தான் இன்ஃபார்ம் டீம் இன் யூரோப் அப்படின்னு சொல்ல போனால், அங்கே ஒரு ஸ்டாட் எதோ பார்த்தா ரியல் மேட்ரிட் தோக்கடிச்சாங்க, லோவர் கேஸும் தோக்கடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ப்ளஸ் அவங்க கன்சீட் பண்ணுறது கோல்ஸ் அளவு பார்க்கணும். அதுக்கப்புறம் ஆப்போசிட் அவங்களுக்கு அகேன்ஸ்டாக என்ன சான்ஸ் கிரியேட் பண்ணுறாங்க எல்லாத்தையும் பார்க்கணும். அதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் பிஎஸ்ஜி வந்து அண்டர்டாக்ஸ் பிஎஸ்ஜி தான், லிவர்பூல் கிடையாது. இப்போ கோயிங் இன்டு ஆன்ஃபீல்டுமே பிஎஸ்ஜி வந்து திருப்பி அதே பெர்ஃபார்மன்ஸ் வந்து அங்கே ரீக்ரியேட் பண்ணி வின் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி பேசுகிறாங்க. வாய்ப்பே இல்லை. கண்டிப்பாக ஆன்ஃபீல்டில் போயிட்டு நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க. அன்றைக்கி மட்டும் ஒரு சாலா வந்து ஆல் டைமர் போட போகிறாரு அன்றைக்கி. அந்த மாதிரி ஆன்ஃபீல்டில் வர்றதால ஒரே ஒருத்தரால தான் முடியும். அந்த பேர் தான் டியாகோ சிமியோனி. ஞாபகம் இருக்கா? அந்த ஆன்ஃபீல்டை நிறைய பேர் அடிச்சிருக்காங்க, இல்லைன்னு சொல்லக்கூடாது. நம்ம ஆக்சுவலாக லிவர்பூல் வந்து ரொம்ப கிளவராக இருக்காங்க இந்த அப்ரோச்சில். அவங்க எந்த டீமை எப்படி அணுகணும், எப்படி வின் பண்ணணும் அப்படின்ற ஒரு விதை தெரியுது அவங்களுக்கு. இப்போது சவுத் ஆம்டனோட அவங்க இவ்வளோ தைரியமாக ஆடுறாங்க. ஆனால் பிஎஸ்ஜியோட இந்த அளவுக்கு ஒரு அக்ரெசிவா ஆட மாட்டாங்க. ஏன்னா அந்த இடத்துல அவங்களுக்கு தெரியும் கொஞ்சம் அமைதியா இருந்து அதுக்கப்புறம் நம்ம இன்டென்சிட்டியை வந்து கால்குலேட் பண்ணி. அதேதான் எனக்கு அந்த செல்சி மேட்ச்ல ரொம்ப நல்லா தெரிஞ்சது. செல்சி வந்து ஏதோ பயங்கரமா பண்ற மாதிரி கவுண்டர்ல அன்னைக்கு பேசணும். நம்ம செல்சி மாதிரி இவங்க ஆடிட்டு இருக்காங்க, அவங்க ஆடிட்டு இருக்காங்க அப்படி சொல்லிட்டு. அதேதான். சோ அப்போ அவங்களுக்கு தெரியுது எந்த டீமை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு அடாப்டபிலிட்டி இருக்குல்ல. எனக்கு அதுதான் நான் ஃப்ரம் த பிகினிங் எனக்கு வந்து லிவர்பூலோட பிக்கெஸ்ட் ஸ்ட்ரெங்தா பாக்குறேன். அந்த ஒரு அடாப்டபிலிட்டி தான் எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு யூரோப்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீம்ஸ் அப்படின்ற மாதிரியே. ஆக்சுவலா என்ன சொல்றது, கிளாப் என்னதான் சீசன் அடிச்சாலுமே ஒரு 3-4 சீசன் வந்து கிளாப்போட டீமே நம்மளுக்கு தெரியல. ஒன்ஸ் கிளாப் இருக்காரு, சேலஞ்ச் பண்ண போன வருஷம் பயங்கரமான பாட்டில். அந்த பாட்டில் வந்து கிளாப் கிளம்புறதுனால யாரும் பேசல. அது அந்த இதை வந்து கிளாப்போட நிறைய நமக்கு ஃப்ளாஸ் தெரியும்ல, கிளாப் ஃப்ளாஸ்லாம் இருக்கும். அந்த டீமை வந்து அவர் ஒரு எனர்ஜியாக கொண்டு போயிட்டு நிறைய விஷயம் வின் பண்ணார். ஆனால் ஸ்லாட்டோட டீம் வந்து சாலிடா டாமினேட் பண்ணியிருக்காங்க. தெரியவே இல்லை, சத்தமே இல்லாமல் சாலிடா டாமினேட் பண்ணியிருக்காங்க. எல்லா டீம்லேயும் டாமினேட் பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு லாஸ் நாட்டிங்கம் மட்டும்தான். ஆமாம், மற்ற எல்லாம் ட்ரா. ஆக்சுவலாக நாட்டிங்கம்ல மட்டும் தான் ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு டாக்டிக்கலாக நாட்டிங்கம் அவுட் ப்ளே பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். நாட்டிங்கம் என்ன நினச்சி வந்தாங்களோ அதுதான் கரெக்டாக அவங்க எக்ஸிக்யூட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். பிளேயர்ஸோட ஸ்ட்ரென்த் எல்லாத்தையுமே கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாரு. அது ஒன்று சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து இதை சொன்னால் வந்து கண்டிப்பாக அங்கே இன்ஜுரி ஃப்ரீயாக இருந்தாங்க. முக்கியமான விஷயம், அவங்க எல்லா டீமுமே இன்ஜுரிஸ் இருக்கும். செல்சியாக இருக்கட்டும், சிட்டியாக இருக்கட்டும், லிவர்பூலாக இருக்கட்டும், ஆர்சனலாக இருக்கட்டும், யுனைடெட் இருக்கட்டும், எல்லாருமே இன்ஜுரிஸ் ஏதாவது ஒரு. அங்கே இன்ஜுரி மேஜர்னா ஆலிசன் மட்டும் தான் நினைக்கிறேன். இடையில ஒரு குட்டி பீரியட் ஆஃப் டைம்ல வந்து ஆலிசன் மட்டும் தான் இருந்தாங்க. பட் ஆனால் அந்த டீம் சால்ட்டாக இருந்துச்சு. லூயிஸ் டியாஸ்லாம் இன்ஜுரி, அவங்க ஒன்றும் ஹைலைன்ல ஆடவே இல்லை. அவங்க எல்லாமே ஹைலைன் பெருசாக போயிட்டு டிஃபெண்டர்ஸ்லாம் வந்து எதுவுமே பண்ணலையே. அவங்க வந்து வல்னரபிளாகவே இல்லையே கவுண்டர் அட்டாக் அந்த விஷயங்களுக்கு எதுவுமே.
அவங்க வந்து அப்பப்போ வந்து மிட்ஃபீல்டில் ஏதாவது பண்ணுவாங்க. ஃப்ரண்ட் ப்ரெஸ் இல்லாமல் உட்காந்து பிரச்சனை இருந்துச்சு. அந்த பிரச்சனைலாம் ஈஸியாக சால்வ் பண்ணிட்டாங்க அவங்க. சொல்லப்போனால் சால்வ் பண்ணிட்டாங்கன்னா கோல்ஸ் மூலிமா. அதனால வந்து அவங்கள்ட்ட எல்லாமே அவங்களுக்கு கரெக்டாக அமைஞ்சிச்சு. நாகூர் பிரியாணி அங்கதான் கிடைக்கணும் அந்த பறவைகளுக்கு தான் கிடைச்சிருக்கு. சோ எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா அவங்க தான் அந்த டைம் வின் பண்ண போறாங்க. அண்ட் எல்லாருமே ஃபார்ம் ஆஃப் தேர் லைஃப்ன்ற மாதிரி தான் தெரியுது. ஆக்சுவலி எனக்கு என்ன வருத்தம்னா, எனக்கு என்ன சொல்றது, என்னதான் இருந்தாலும் லிவர்பூல் வின் பண்றது வந்து ஒரு பக்கம் ஆர்சனல் ஃபேனா காண்டாலும் லீக் ஃபேனா நம்ம விசுவாசம் என்னைக்குமே லீக் தானே. அந்த இதுல வந்து ட்ரெண்ட்டும் சாலாவும் கிளம்ப போறாங்கன்றது யோசிக்கிறது இருக்குல்ல, அது கொஞ்சம் வருத்தம் தான். வேணா ஹைல போறாங்க 2 பேருமே. பட் சாலா வந்து ஸ்டில் கேப்பபிள் ஆஃப் மேக்கிங் மேஜிக் இன் லீக். ட்ரெண்ட்டுமே ஒரு பெரிய அசெட். லீகுக்கு கிளம்பி போறது இருக்குல்ல, அது ஒரு பெரிய இஷ்யூ. வேண்டை கூட நான் பெருசா யோசிக்கல. ஆனா இவங்கலாம் என்டர்டெய்னிங்ல லீகோட குவாலிட்டியை வந்து கொடுக்குற ஆட்கள் இவங்க. அப்படி ஒரு பேனர் பிளேயர்ஸ் அந்த மாதிரி 2 பேர் போறது வந்து லீகுக்கு பெரிய லாஸ். ஓகே கூல். ஸோ நெக்ஸ்ட் பிக் கேம் அப்படின்னா மேன் யுனைடெட் வர்சஸ் ஆர்சனல். நான் போடும்போதே சொன்னேன் நியூட்ரல்ஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் அது நியூட்ரல்ஸ்க்கான மேட்ச் மாதிரி தான் இருந்துச்சு. 2 ஃபேன்ஸ் பார்க்க முடியாத மேட்சாக இருந்துச்சு. ஐயோ ஆக்சுவலா இன்னொன்று என்னன்னா, நான் ஃபர்ஸ்ட் இந்த இதில் பார்க்கும்போது என்னன்னா, டேவிட் ராயா நிறைய இடத்துல எனக்கு மிஸ்டேக் பண்ண மாதிரியே தெரிஞ்சது இல்லை. அந்த ப்ரூனோட பொசிஷனிங் ரொம்ப தப்பா இருந்தது. அது ஏன்னா உங்களுக்கு அஃப்கோர்ஸ் உங்களுக்கு இவ்வளோ பெரிய கேப் இருக்கும்போது வை என்னது இல்லை ஆக்சுவலா அது இன்னொன்று சொல்றாங்க. பட் டேவிட் ராயா வந்து கொஞ்சம் ஆன்டிசிபேட் பண்ணிருக்கணும், அவ்வளோதான் சார். நீங்க என்ன ப்ரூனோட ஃப்ரீ கிக்ஸ் எப்படி வரும்னு பார்த்து அக்ராஸா அடிக்க போறது இல்லைன்றது போது நீங்க எப்படி அக்ராஸா அங்கே போறீங்க? அந்த ஸ்பேஸை நீங்க கவர் பண்றதுக்கான இடத்துல தான் நின்றுக்கணும். அது ராயாவோட மிஸ்டேக். இல்லாட்டி வின் பண்ணிருக்க மேட்ச். ஆர்சனல் அதுக்கப்புறம் செகண்ட் ஆக்சுவலா வின் பண்ணிருக்கிறது செகண்ட் ஹாஃப்ல வந்து ஆக்சுவலா மேன் யுனைட்டட் நல்லா ஆடினாங்க. செகண்ட் ஹாஃப்ல ஆர்சனல் வந்து ஹேண்ட் பிரேக் கழட்டிட்டாங்கன்றாங்க. ஹேண்ட் பிரேக் விட்டுட்டாங்க. செகண்ட் ஹாஃப்ல வந்து ஆர்சனல் வந்து பொசிஷனிங்லாம் வந்து ஃப்ரீயா ஃப்ளூயிடா ஆடிட்டு இருந்தாங்க. கேலிஃபரி ஃபுல்லா சென்டர்ல இருந்தாரு. மைல்ஸ் வந்ததுக்கு அப்புறமா சென்டர்ல போனாரு. அதுக்கப்புறம் ட்ரசார்டு சென்டர்ல போயிட்டு இருந்தாரு. இது எல்லாமே ஒரு மாதிரி பொசிஷனிங் வந்து இன்டர்சேஞ்ச் ஆகல. அவங்க எல்லாருமே ஒரு கோல் ஸ்கோரிங் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு தேடி அந்த ஸ்ட்ரக்சரை வந்து மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுறவங்க. அந்த ஸ்ட்ரக்சர் மெயின்டைன் பண்ணதுனால தான் அவ்வளோ கவுண்டர்ஸ் போகும். யுனைடெட் ஆக்சுவலாக வந்து யுனைடெட் வந்து டென் ஹாக் டீம் மாதிரி இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ரேஷ்வர்ட் மட்டும் இருந்தாங்க நேற்று முடிச்சு விட்டுருப்பாங்க. அந்த எல்லாமே கவுண்டரில் போய் விட்டாங்க. ராஸ்மன் ஹாய்லண்ட் விட்டாரு. கார்னாச்சோ ஒழுங்கா பாஸ் பண்ணல. டலோ ஒழுங்கா பாஸ் பண்ணல. கார்னாச்சோ அது ஒரு பெரிய இன்னுமே அந்த ஒரு இன்னும் கற்றுக்காம இருக்கிறது ஒரு பெரிய பிரச்சனை. அது கற்றுக்கா 20 வயசு தாங்க. அது 20 வயசு பிளேயர் டெவலப்மெண்ட் ஒன்று இருக்குங்க. பிளேயர் டெவலப்மெண்ட்க்கு யாருங்க அவருக்கு உட்கார்ந்த யோசிச்சு பாருங்க. எரிக் டென் ஹாக் வந்து ஒரு பயங்கரமான பிளேயர் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு இப்போ சாக்காக்கோ எமில் சித்ரோக்கோ ஒரு பிளேயர் டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு ஒரு 2 சீசன் 3 சீசன் வந்து அதே நடந்துச்சு. கார்னாச்சோக்கு அது நடந்துச்சா? இப்போ அந்த இப்போ ஒடகார்டு எடுத்துக்கோங்க. ஒடகார்டு நீங்கள் கொண்டு வந்ததுக்கப்புறம் 3 சீசன் வந்து பிளேயர் டெவலப்மெண்ட்கான வேலை நடந்துச்சு. வெனேரி எடுத்துக்கோங்க. வெனேரிக்கு வந்து நீங்கள் அழகாக சொல்லலாம். இப்போ அவுட்புட் பெருசாக வந்திருக்கு. மைல்ஸ் கெலிக்கு வந்து ஆனால் பிளேயர் டெவலப்மெண்ட்டுக்கான ஸ்கோப்பு அந்த என்வாயர்மெண்ட் அட்மாஸ்பியர்லாம் வந்து ஆர்சனல் வந்து அழகாக உருவாக்கி கொடுத்தாங்க. இப்போ எனக்கு என்னன்னா இப்போ சிடோவும் ஐடன் ஹெவனும் அங்கே எடுத்துட்டாங்க. பிளேயர் டெவலப்மெண்ட்டுக்கான ஏரியா டைம் இருக்கா? தூக்கி எல்லாத்துலேயும் போடுறீங்க. பட் ஆனால் அந்த இது இருக்குல்ல, நீங்கள் யோரோ எடுத்துக்கோங்களேன். நீங்கள் யோரோ வந்து இம்ப்ரெசிவாக பண்ணிட்டாருன்னு சொல்லவே முடியாதுல்ல. இஸ் டெவலப்பிங் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களோட அட்மாஸ்பியர் வந்து ஒரு மாதிரி டாக்ஸிக் இந்த சென்ஸ் அவங்க வந்து நல்ல ஒரு பொசிஷனில் இல்லை. அதனால பிளேயர் டெவலப்மெண்ட் பிரச்சனை இருக்குது. அதனால தான் கார்னாச்சோ நீங்கள் ஆட் கோல்ஸ் வந்தாலுமே பிளேயர் டெவலப்மெண்ட் ஆறாரு அப்படின்னு சொல்கிறதுக்கு கிராஜுவல் ஓகே இந்த பொசிஷன்லேருந்து இன்னைக்கு இந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டேன், அடுத்து கொஞ்சம் மூவ் பண்ணு, இங்கே போய் பண்ணு, அப்படி டெவலப்மெண்ட்டே எதுவுமே இல்லையே. அது வந்து நீங்கள் மொத்தமாக அந்த மேன் யுனைட்டடோட கல்ச்சர் இப்போ எப்படி இருக்கோ அதை வச்சு நீங்கள் இடம் பண்ணணும். அதுதான் பெரிய கிளப்ஸ்குள்ளே இருக்கு. மேபி லைக் அதனால என்ன கார்னாச்சோக்கு வந்து உங்களுக்கு மேபி லைக் ஹூ நோஸ், ஏன்னா ரொனால்டோ அந்த இடத்துல இருந்திருந்தேன்னா கதை வேறையா இருந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்படி மட்டும் இல்லை, ஒரு கோச் வந்து இல்லை நான் ஏன் பார்க்குறேன்னா உங்களுக்கு ரொனால்டோ மாதிரியான ஒரு ஃபிகர் உங்களுக்கு இருக்கும்போது அவர் தனியாக ஒரு ஒரு குட்டி பாரத் அவர் எடுத்துப்பாரு. ஒரு கார்னாச்சோக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு பர்டன் கம்மியா இருக்கும்னு நினைக்கிறேன். 40 வயசுல என்னங்க ரொனால்டோ மேன் யுனைட்டெட்க்கு பாடி இருப்பாரு. இல்ல அதாவது இப்போ ரொனால்டோ அட் எண்ட் ஆஃப் தி டே அவர்ட்ட இருந்து தான் சாரே ஜெயிக்க வைக்க முடியல அவரால. ஆமா அது ஃபோர்த் இருக்காங்க. அத பேசாதீங்க. ஆக்சுவலா ரொனால்டோ வந்து கோட் அதெல்லாம் இல்லைன்னா சொல்ல முடியாது. பட் ஆனா இப்ப இருக்க ரொனால்டோ பேசணும்ல. அதுக்கப்புறம் லீக் என்னது, லீக் எப்படி பாக்குதுன்னா 27-28 வயசு ஓல்டா பாக்குது. ஆமா உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு 27-29 வயசு ஆனதுக்கு அப்புறம் ஒரு வருஷத்துக்கு மேல கான்ட்ராக்ட் கொடுக்க மாட்டாங்க. ஒரு வருஷம் கான்ட்ராக்ட் ஓல்டா பாக்குது லீக். அப்படி பாக்குது. 21-22 தான் எங்க பாக்குறாங்க லீக் வந்து. அப்போ வந்து இஸ் எ மெச்சூர்ட் பிளேயர், ஹி இஸ் 21-22ன்றாங்க. டேய் மெச்சூர்ட் பிளேயரா? அப்படிதான் யோசி. நீங்க அப்படியே யோசிச்சு பாருங்க. ஹட்சன் ஒடாய் அவங்க அந்த மாதிரி இந்த சலபா அந்த மாதிரி ஆட்கள்லாம் யோசிச்சு பாருங்க. அவங்க வெளில போயிட்டு லைம் லைட்டுக்கு இல்லாம தான் டெவலப் ஆறாங்க. செமென்யோ, விசா, அவருக்கு வந்து 24 வயசு. இதே வந்து அங்க யுனைடெட் இருந்தா என்ன யோசிச்சு பாருங்களேன். அவருக்கு ஒரு 2 சீசன் டெவலப் ஆகிறதுக்கான டைம் இருக்கா இல்லையா? அதான் நான் கார்னாச்சோ மேல சிம்பத்தி இருக்கு எனக்கு. கார்னாச்சோ வந்து நேற்று வந்து பயங்கரமான மேக் ஷிஃப்ட் கேம் அந்த ரைட்ல ஆனார் நேற்று நினைக்கிறேன். ஃபுல்லா அவர் டிஃபென்சிவ் வேலைகள் பயங்கரமா இருந்துச்சு எனக்கு. ஒர்க் ரேட் வந்து பயங்கரமா இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது அதுக்கப்புறம் பால் கிடைக்கும் போது வந்து சான்ஸ் கிரியேட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஆடிஷன் தப்பு எடுக்கிறது இல்லைன்னு சொல்ல மாட்டேன்.
பட் கார்னாச்சோ கேம் வந்து நேற்று யாருமே ஒழுங்காக பேசல. கார்னாச்சோ கேம் வந்து பயங்கரமாக ஆர்சனல் நல்லிஃபை படிச்சு நேற்று. அவ்வளோ வந்து ஒர்க் ரேட் இருந்துச்சு. எக்ஸாக்ட்லி வந்து இதே சமயத்தில் ப்ரூனோவை பாராட்டணும். ப்ரூனோ வந்து மேஜிக், அந்த மொமெண்ட் ஆஃப் மேஜிக் தான். எனக்கு என்னன்னா ப்ரூனோ வந்து கடைசில ஒரு சூப்பர் சான்ஸ் கிடைச்சது ஆமா, ப்ரூனோ ப்ரூனோக்கு. அது அது கோல் ஆயிடுச்சு. ராயா வந்து காப்பாத்திட்டாங்க. செம்ம. ஆனா அந்த சேவ் சூப்பரா இருந்தது. அந்த ரிஃப்ளெக்ஸஸ் இருக்குல்ல, கீழ விழுந்துட்டு மறுபடியும் வந்து புஷ் பண்ணி ராயா தள்ளி வந்து விட்டதெல்லாம் பயங்கரமான சேவ். கோலுக்கு கரெக்டா. ஆமா, அந்த இது கரெக்டான சேவ், செம சேவ். எனக்கு என்ன ப்ரூனோ வந்து அவுட் ஆஃப் த இது ப்ரூனோ யோசிச்சு பாருங்க. ப்ரூனோ வந்து ஆல்மோஸ்ட் வந்து 6 இயர்ஸ் யுனைட்டடா. ஆமா. 6 இல்ல 5 இயர்ஸ். 5 இயர்ஸ் யுனைட்டட். பெருசா FA கப் வாங்கிருக்காங்க. யூரோப்பா லீக் அடிச்சாங்களா? இல்ல. FA கப் 2, அப்புறம் லீக் கப் 1 அடிச்சாங்க. ப்ரூனோ வந்து ஒன் ஆஃப் த எலிட் ஆஃப் த எலிட். அந்த பொசிஷன் இப்போதைக்கு வந்து பயங்கர ரேர். ப்ரூனோவா இருந்தா என்ன, நீங்க ஆர்சனல் முதல்ல சொல்லுவாங்க ட்ராஃபி அடிக்கதான் எல்லாரும் கிளம்பி போனாங்கன்னு சொல்லிட்டு. ஆர்சனல் இப்போ வந்து ட்ராஃபி அடிக்கிறதுக்கான இடத்துல இருக்காங்க. அடிக்கல, அந்த 3 சீசனா செகண்ட் பிளேஸ், சாம்பியன்ஸ் லீக்ல இன்னும் இருக்காங்க. ஆனாலும் வந்து ஒரு டெவலப்மெண்ட்டா டீம் இப்போ இருக்க பிளேஸ் வந்து ஓகே, டீமுக்கு வந்து ட்ராஃபி பெட்டர் பொசிஷன்ல இருக்காங்க. ப்ரூனோவா இருந்தா நான் என்ன யோசிச்சுட்டே இருக்கேன் நான். ஓகே, அது யோசிங்களேன். அவன் பிரைம்ல இருக்கான். 15வது இருக்கிற இடம் அப்படி. பிரைம்ல இருக்கான்ல, யோசிச்சு பாருங்க. அவன் பிரைம்ல இருக்கான். இப்போ நீங்க செல்சி ப்ரூனோ வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா யோசிச்சு பாருங்க. சந்தோஷமா தான் இருக்கு. எனக்கு சந்தோஷமா தான். அதான் சொல்றேன். இப்போ சிட்டி வந்து கேடிவி கிளம்புறாரு, ப்ரூனோ வாங்கணும்னு நினைச்சாங்க பாருங்க. ப்ரூனோ என்ன சாம்பியன்ஸ் லீக்ல நெக்ஸ்ட் சீசன் கரெக்டா? யூரோப்பா லீக்ல தொடர்ந்து 2 வருஷம் இல்ல, இந்த வருஷமும் இல்ல, 2 வருஷம் இல்ல. Why Bruno has to stay in Man United? Because it's Man United. அவ்வளவுதான், that's all. பட் ரொனால்டோ கிளம்பலையா? ஆமா, எல்லாருமே கிளம்புறது தானே. அதான் விஷயம். ப்ரூனோ வச்சு நீங்க டாலிஸ் பண்ணா யோசிக்கிறீங்க. ப்ரூனோ வந்து தப்பா நீங்க கிரிட்டிசைஸ்லாம் பண்றீங்க. பட் ப்ரூனோ கிளம்பணும்னு முடிவு பண்ணா சூட்டர்ஸ் யார் இருப்பா யோசிச்சு பாருங்க. அண்ட் அது அவங்க இதுவும் பண்ண முடியாது, ஜஸ்டிஃபையும் பண்ண முடியாது. ஓகே, அட் தி எண்ட் ஆஃப் தி டே ஓகே, பெரிய ஒரு எலிட் பிளேயர் அப்படிங்கும்போது உங்களுக்கு 10 வருஷம் தான் மிஞ்சி போனா உங்களுக்கு, அதான் மிஞ்சி போனா 10 வருஷம். அதுவும் ப்ரூனோ வந்து உங்களுக்கு 26 27 வயசுல ஒரு பிரைமே எட்றார் அப்படிங்கும்போது ஒரு 4-5 வருஷம் 4 வருஷம் தான் இருக்கு இந்த பக்கம். அப்படின்னு இருக்கும்போது ஒரு பேயனோ, ஒரு ரியலோ, ஒரு பாஸ்னோ யாரோ வந்தாங்கன்னு யோசிச்சு பாருங்க. ப்ரூனோ பேயன் கூட சூட் ஆகும் பயங்கரமா. அங்க ஆக்சுவலா வேர்ட்ஸ் ட்ரை அந்த லீக்ல கேனுக்கே கப் வாங்கி கொடுக்குறாங்க இப்போ. ப்ரூனோ நல்ல பிளேயர், நல்ல பிளேயர் தான். பட் நான் என்ன சொல்றேன்னா, ட்ராஃபிஸ் அண்ட் கேன் டசன்ட் கோ டுகெதர்ல. அதனால சொன்னேன் கேன் கப்பின் மட்டும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாருமே செம்ம பிளேயர். அந்த அவருக்கு இந்த கப் வந்து ரொம்ப டிசர்வ்ட் கப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். கேன் ஒழுங்கா மேன் யுனைட்டட் வாங்கியிருந்தாங்கன்னா என்ன இருக்கும்? அது யோசிச்சு பாருங்க. மறுபடியும் கப்பா இருக்காதுல்ல, அதான் பிரச்சனை இப்போ உங்களுக்கு. ஐயோ, யுனைட்டட் அடிக்காதீங்க பாவம். இல்ல ஆக்சுவலா மேபி கேன் இங்க வந்திருந்தாங்கன்னா உங்களுக்கு, நான் அதுக்கு தான் சொல்றேன், உங்களுக்கு கர்னாச்சோ மாதிரியான பிளேயர்ஸோ, செல்சிக்கு அதே பிரச்சனை தான் நான் சொல்ல வந்தேன். என்னன்னா உங்களுக்கு இருக்கிற அந்த யங்ஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க மேல பர்டன் வர்றது வந்து எல்லா லைம் லைட் அங்க வருது. வந்த 20 வயசுல ஒரு பிளேயர் தான் ஸ்டார் ஆஃப் த டீம் அப்படின்னா அவங்களுக்கு இருக்கிற பர்டன் என்னவா இருக்கும், அவங்க மேல என்னென்ன எதிர்பார்ப்புகள். அதான் இப்போ என்னன்னா சாக்காவோ எமில் ஸ்மித்ரோவோ அந்த டைம் எப்படின்னா அவங்க தான் ரிலேபிளா இருந்தாங்க. அப்ப அவங்க இல்ல, ஆனா சாக்கா வரும்போது உங்களுக்கு லக்காசெட் இருக்காரு, அபமேயங் இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. அது ஒன்று அதான் கரெக்டா நீங்க சொல்றது. அந்த பாயிண்ட் ஒன்று இருந்துச்சு. சாக்கா மிஸ்டேக் பண்ணாலும் திருப்பி ஆடிட்டே இருந்தார். வெனேரி வந்து நேற்று வெனேரி பேட் கேம், ஆனா அதை யாரும் பேச மாட்டாங்க. பட் வெனேரி வந்து என்னன்னா திருப்பி அடுத்த மேட்ச் ஆடுவார். யுனேரிக்கு வந்து அது ஸ்கெல்லி வந்து 2 ரெட் கார்டில் வாங்கினாரு. அதில் கேம் நல்லா இல்லைன்னு சொன்னாங்க. கேம் நல்லா இருந்த சென்ஸ் மிஸ்டேக்ஸ் வந்து தேவையில்லாம பண்ண. பட் ஸ்கெல்லி வில் பிளே அகைன். அதே தான் நான் சொல்கிறேன். இப்போ இந்த இது வந்து ஆர்சனலில் வந்து அந்த லைம் லைட்டை கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுறதுக்கு இதாக இருக்கும். யார் ஒழுங்காக விளையாட பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்போ அது ஆர்சனலில் வந்து ஒரு ஆர்கானிக்காக ஒரு நடக்குது இல்லை. அந்த ஆர்கானிக்காக நடக்கிறதுக்கான இடம் வந்து இப்போ யுனைடெட் இல்லை. கார்னாச்சோ இது பண்ணுறான், கார்னாச்சோ அது பண்ணுறாடி, அவங்க 20 வயசு பையன்டா அப்படிதான் நானும் பார்க்குறேன். வேற என்ன பண்ணியா எதிர்பார்க்குறீங்க? 70 மில்லியன் கொடுக்குறோம் வாங்கிங்க அப்படின்ற மாதிரி ஒரு டீம் வேற இருக்குது. ப்ளூ கலர் சட்டை நீங்க வாங்கினீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க தெரியல எனக்கு. கார்னாச்சோ அதுதான் சொல்றேன். இப்போ செல்சி இப்போ மறுபடியும் செல்சி கேம் வரலாம்னு நினைக்கிறேன். செல்சி கேம்லயுமே நான் பார்க்குற ஒரு பெரிய பிரச்சனை அதுதான். அவங்க வந்து ஆனா லெஸ்டர் கிட்ட கஷ்டப்பட்டதெல்லாம் ரொம்ப கஷ்டம். எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. அந்த ஒரு மொமெண்ட் ஆஃப் மேஜிக் குக்ரெல்லாவோட அந்த கோல் இல்லைன்னா மொக்க மேட்ச் அது. ஆக்சுவலா எனக்கெல்லாம் பார்த்துட்டு என்ன இது கூட பரவாயில்ல, இந்த கோபன்ஹேகனோட திணறினாங்க பாருங்க, டேய் மணி தூக்கம் வருது மணி அப்படின்ற மாதிரி இருக்குது. அவ்வளோ இதாகுது. ஆக்சுவலா லியோ ஐசக் லியோ பாயிண்ட் போடுங்க. நம்ம ஆக்சுவலா பேசுனது தான் அது ஜாக்சன் பாமரோட ரிலேஷன்ஷிப் தான். பாமரும் கேமும் கொண்டு வந்தாரு. நம்ம தான் ஸ்டார்டிங்ல பேசுனது தான். அதான் ஜாக்சன் இல்லாத வந்து பெரிய மிஸ் தான். பட் எனக்கு என்னன்னா நெட்டோ வந்து ஃபால்ஸ் லைனா யூஸ் பண்ணி ஒன்று ட்ரை பண்ணீங்க. இட் வாஸ் ஒர்க்கிங். அது ஏன் திருப்பி கை விட்டாங்க? இல்ல ஆக்சுவலா இந்த டைம் வந்து நெட்டோ கொஞ்சம் ஃப்ளூயிடா இருக்காங்க, அவ்வளவுதான். உங்களுக்கு நெட்டோ இந்த டைம் சென்டரா தான் ஆடுறாரு மேஜர் போர்ஷன். பட் ஆனா அங்க கொஞ்சம் லெஃப்ட் விங் ரைட் விங் அப்படி இப்படின்னு மாறி மாறி போயிட்டு இருக்காருன்னு சொல்றேன். அந்த ட்ராக் பண்றது தானே முக்கியமான விஷயம். பாமர் உள்ள கொண்டு வரணும். நீங்க எப்படி
அப்படி போகணும். அதான் நான் கேட்குற கேள்வி. அதுக்கப்புறம் பாமர் அந்த பெனால்டி மிஸ் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா பாமர் இருந்தது. நீட்ஸ் துபாய். ஆமா அதேதான். அது ஒரு துபாய் போயிட்டு வந்துடணும். துபாய் போயிட்டு தான் நல்லா இருக்கும். பாமர் ஆக்சுவலா கொஞ்சம் லோ ஆன் கான்ஃபிடன்ஸ்ன்ற மாதிரி எனக்கு அதுக்கப்புறம் தோணுது. கான்ஃபிடன்ஸ் மட்டும் இல்லை, ஹீஸ் கெட்டிங் ஃப்ரஸ்ட்ரேட்டட் வித் ஹிஸ் டீம்மேட்ஸ். அது பேட் சைன்ல ஒரு கிராஸ்லாம் பண்ணிட்டு அப்படின்றாரு. இது அங்க பண்ணக்கூடாது, இல்லை பிக்சர் பண்ணக்கூடாதுல. அது நீங்க வந்து எந்த வின்னிங் டீமும் இல்லாட்டி எந்த டாப் டீம் பிளேயர்ஸும் அதை பண்ண மாட்டாங்க. பிச்சுக்குள்ள ஏதோ நடந்துட்டு இருக்கு, நீ இங்கே போகணும் அங்கே போகணும்னு சொல்லி கூப்பிட்டு பேசுவாங்க. தவிர்த்து இப்படி பண்ணிட்டு அப்படியே போகிறது, ஃப்ரஸ்ட்ரேஷன் மூச்சில் காட்டுறது வந்து ஒரு பிளேயர் வந்து பிகர் தன் டீம்ன்ற மாதிரி ஒரு சினாரியோ. அந்த அளவுக்கு ஆட்டிடியூட் சொல்ல, பட் ஆன் பிச் அப்படி பார்க்கும்போது இருக்கும். நம்ம பாமருக்கு இன்னும் போகல யாருமே. செல்சி ஆன் த ஹோல் வந்து மரஸ்காக்குள்ளே ஓடிட்டு இருக்காங்க. பாமரோட இதை வந்து இதே தான் ஃபோர்டன் பண்ணாங்க. நான் திருப்பி சொல்கிறேன், இவங்க எல்லாருமே இந்த பெர்சிவரன்ஸ் தான் முக்கியமான விஷயம். பிளேயராக அவங்க யார் வராங்களா இல்லையான்றதுக்கு. ஆமாம், எல்லாம் டேலண்ட் இருக்குது. ஆமா, அந்த பெர்சிவரன்ஸ் யார் மேலே ஏறி வராங்கன்னு தான் முக்கியமானது. ஆக்சுவலாக எங்களுக்கு வந்து நேற்று யார் ரொபர்ட்டோ சாnchez வந்து 2 இடத்துல மிஸ்டேக் பண்ணார். விண்வெளி நாயகன் வந்து பறந்தார். சமனே வச்சிருக்காங்க எங்க கெப்பாவை தூக்கி வச்சிருக்கீங்க. கெப்பா தெரியும், அது வர அடுத்து வர வெயிட் பண்ணுங்க. அடுத்த மேட்ச் வர வெயிட் பண்ணுங்க. அது ஒரு சம்பவம் இருக்குது. போர்ட் பத்தா 2-2 டிரா ஜெயிச்சாங்க அவங்க. 2-2 டிரா ஆக்சுவலா வந்து ஜெயிக்க வேண்டிய கேம். ஸோ அந்த மேட்ச் முடிச்சு வரேன்னா டாஸின் வந்து எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைட். நான் ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்ப மோசமாக இருந்துச்சுன்னு நினச்சேன். ஆனால் டாஸனோட பாசஸ் ரொம்ப கில்லர் பாசஸாக இருக்குது. 2-3 இந்த மிட்ஃபீல்ட் லைனை தாண்டி ஒரே பாஸ், லைன் பிரேக்கர் பாசஸ் ரொம்ப நிறையா பண்ணுறாரு. பட் ஆனால் அந்த கேபிட்டலைஸ் பண்ணுறதுக்கு எங்களோட ஃபார்வர்டு வந்து இன்னும் ரெடி ஆகலன்ற ஒரு இது இருக்குது. செல்சி கிராஸ் நிறைய போடுறாங்க, வைட்ல இருந்து அட்டாக் வருது. பட் ஆனால் அந்த வைட்ல இருந்து வர குவாலிட்டி ரொம்ப மிஸ் ஆகுது எங்களுக்கு. குறிப்பாக அங்கே ரீஸ் ஜேம்ஸோ இல்லை குஸ்டோவோ இருந்தாங்கன்னா அவங்க போடுற கிராசஸ் வந்து எங்களுக்கு மிஸ் ஆகுது. ரீஸ் ஜேம்ஸ் நீங்க மிட்ஃபீல்ட், ஆமா அது ஒன்று. ஸோ அது ஒரு பஞ்சாயத்து, அது வேற ஒரு பஞ்சாயத்தை போயிட்டு இருக்கு. ஏன்னா மிட்ஃபீல்டுக்கு அவ்வளோ பேர் வாங்கி வச்சிருக்கீங்க. இவ்வளோ மிட்ஃபீல்ட் இருக்கும்போது ஏன் வேணும் உங்களுக்கு? ரைட் சைட்ல இருந்து ரீஸ் ஜேம்ஸோட கிராஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இந்த கண்ட்ரி. என்ன கேட்டா அவ்வளோ சூப்பரா போடுவார். லைட்டா டச் பண்ணா போதும் கோல். அது பேஸ் போயிடுச்சுல, அதான இஷ்யூ. பேஸ் இல்லைன்னு சொல்லி இன்னொன்னு ஸ்ட்ரெஸ் பண்ண முடியாதுன்ற ஒன்று இருக்கு. அவரோட பயங்கரமா எடுத்தோம்னா அவ்வளவுதான், காலி. இன்ஜுரி எப்போ வேணா ஆகலாம். இன்ஜுரி ஆகிட்டே தானே இருக்காரு. லூக் ஷா மாதிரி ஆயிட போறாரு. ஆமா, ஐயோ அது மட்டும் ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா லூக் ஷாமே ரொம்ப ப்ராமிசிங்கான லெஃப்ட் பேக். பாவம் மனுஷன். ப்ராமிசிங் இதுக்கு மேல சொல்ல முடியாது. இல்ல இதுக்கு அதாவது அந்த டைம்ல நான் சொல்றேன், ஒரு மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் டீனேஜர். நீங்க 19 வயசுல 35 மில்லியன் 40 மில்லியனுக்கு வாங்கினாங்க அவங்க சவுத்தாம்ப்டன்ல இருந்து. அப்படிப்பட்ட ஒரு பிளேயர். ஸோ செல்சி மேனேஜ் பண்றாங்க. அட் எண்ட் ஆஃப் தி டே 3 பாயிண்ட்ஸ் தான் அதுல முக்கியம். ஃபோர்த் கஷ்டம் தான். ஃபோர்த் கஷ்டம். நாட்டிங்கம் வந்து சாலிடா நின்னுட்டு இருக்காங்க. ஆமா, மறுபடியும் அங்க இப்போ அந்த ஒரு லீட் எடுத்துட்டு வரேன். நாட்டிங்கம் வந்து மறுபடியும் 8 அகைன் சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ். அவங்களுக்கு தெரியும் நாங்க எங்களோட லிமிட் என்னன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபென்ஸ் வாஸ் செம்ம சாலிடு. அவங்களால கிராஸ் பண்ணவே முடியல. எனக்கு தெரிஞ்சு மேன் சிட்டி ஒரு ப்ராப்பர் சான்ஸ் கூட அந்த மேட்ச்ல கிரியேட் பண்ணல. வுட் எலங்கா வந்து பிளேயர் ஆஃப் தி சீசனுக்கு 2 பேருமே வந்து நாமினேட் ஆகணும். சொல்ல போனா வுட் கண்டிப்பா ஆகணும். ஒண்ணுமே பண்ண முடியல ஆக்சுவலா. வந்து அவரை இந்த சென்ஸ் என்ன சொல்றதுன்னா, அந்த டீம் வந்து மொத்தமா ஃபங்க்ஷனலா இருக்கு. பயங்கர இயங்குற. இது என்னன்னா அந்த கோச், அவர் பேர் மறந்துட்டேனே, நூனோ எஸ்பிரிட்டோ. அவர் வந்து டோட்டனம் வேற ஒரு அந்த ஒரு பாயிண்டே மறந்துட்டேன். டோட்டனம் வேற கொஞ்சம் எப்படிடா ஒரு டைம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு யார் வேணும் அந்த டைம் அவுட் ஆஃப் த லைம் லைட் அழகா ஒர்க் அவுட் பண்ணி. ஆனால் பெரிய கிளப்ல லைம் லைட் இருக்கும், ஒன்றுமே பண்ண முடியாது. காண்ட் அவாய்ட் பெரிய என்ன சொல்றது லைம் லைட் பிக் கிளப்ஸ். ஆனால் வந்து நூனோ இந்த வாட்டி கொடுத்துருக்காங்க. நூனோ சீசன் மேனேஜர் ஆஃப் த சீசன் தான். ஆனால் என்ன ஸ்லாட் வந்து அடிச்சுட்டு போயிடுவாரு. ஸ்லாட் அது நம்ம அதையும் நம்ம இது பண்ண முடியாது. அதுதான் ஒரு பிரச்சனை. இல்லை, நீங்க என்ன ரிசோர்சஸ் இருக்குன்னு பார்க்கணும்ல. அந்த இது இருக்குல்ல, கிளப் இவர் தான் டீமே உருவாக்குனாரு. ஸ்லாட் வந்து ஒரு என்ன சொல்றது கரெக்டாக மேனேஜ் பண்ணிட்டாரு. பட் நூனோ வந்து டீமை உருவாக்கி டீமை அசம்பிள் பண்ணி. ஆனால் நாட்டிங் வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ணாங்க. அது ஒரு விஷயம் இருக்கு. நிறைய பேர் என்ன கேட்டாங்கன்னா லெஸ்டர் சிட்டியோட கேம்பெயின் மாதிரி அதை கம்பேர் பண்ணலாமான்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு இல்லை தான். ஏன்னா அவங்க சாலிடா இருக்காங்க. லெஸ்டர் வந்து பெரிய மணியை சைன் பண்ணலையே, பெரிய மணி சைன்ஸே பண்ணல. இவங்க அப்படி இல்லை, எல்லாம் பிக் மணி சைன்ஸ். உங்களுக்கு கிப்ஸ் ஒயிட்டா இருக்கட்டும், இல்ல ஹட்சன் ஒடோயா இருக்கட்டும், ஆந்தனி எலங்காவா இருக்கட்டும், இல்ல இவங்க எல்லாமே வந்து டிஸ்கார்டட் ஃப்ரம் பிக் கிளப்ஸ்ல. நீங்க அது மாதிரி முக்கியமான விஷயம் பேசணும். பட் ஸ்டில் பிக் நேம்ஸ். பிக் நேம்ஸ் வந்து பிக் நேம்ஸ் ப்ராமிசிங் நேம்ஸ் தான். நீங்க பிக் நேம்ஸ் ஐசாக் தான் பிக் நேம். ஆமா, அந்த மாதிரி யாரும் இல்ல. உட்டெல்லாம் வந்து நீங்க டேய் யாரா நீ அந்த மாதிரி தான் திடீர்னு பர்ன்லில இல்ல. ஆனா என்ன உட்ட வந்து யாரும் வாங்க மாட்டாங்க. ஆமா, உட் நாட்டிங்கம் ஃபாரஸ்ட் தான் இருப்பாங்க. அந்த மாதிரி அவங்க ஒரு சப்ளை அந்த மாதிரியான பிளேயர்ஸ்லாம் அந்த டீம்ல தான் விளையாட முடியும்னு நினைக்கிறேன். அந்த சிஸ்டம் விளையாடுறாங்க. அதான் சாம்பியன்ஸ் லீக் போறாங்க, அவங்க எதுக்கு வெளில போகணும். ஆமா, அதுக்கப்புறம் வந்து இப்போ யாரை வாங்க போறாங்கன்னு எனக்கு பெரிய இதா இருக்கு. சாம்பியன்ஸ் லீக் போனதுக்கு அப்புறம் யாரை வாங்க போறாங்கன்ட்டு இது பேசும்போது நம்ம சிட்டியை பத்தி பேசி ஆகணும். ஆமா, எஸ், ஆக்சுவலா சிட்டி வந்து அவங்க சீசன் முடிஞ்சாதான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேங்க. அந்த ஸ்டே ஹம்பிள்ன்ற கர்ஸ் வந்து சும்மா வச்சு செய்யுது பாருங்க. இப்படி இப்படி அந்த கேம் வந்து தோத்துருந்தாங்க. அந்த மேட்ச்ல அப்போ வந்து சிட்டி ஃபர்ஸ்ட்ல இருந்தாங்கல்ல. அந்த மேட்ச் முடியும் போது டிரா பண்ணாங்கல்ல. ஆமா,
ட்ரா அதுல பண்ணிட்டோம்னு இருந்து சொல்லிட்டு வின்லாம் பண்ண மாதிரி அது சந்தோஷமா வந்து பண்ணாங்க. பயங்கரமா கீழ அந்த போச்சு. ஸ்டே இதோட முக்கியமான விஷயம் நம்ம பேச ஆக்சுவலா அங்க நல்லா தான் விளையாட்டு இருந்தாங்க. ம். அந்த கோல் போனது நல்லா தான் ம். விளையாண்டாங்க. அது கோல் போனது வந்து ஒரு இதுதானே பிரச்சனையான கோல் தானே அது. ம். ம். ஈஸியான கோல் கிடையாது அது. கடைசில. ம். சரி ஈஸியா தான் விட்டாங்க அந்த கோல். ம். ம். இப்போ ம். என்னன்னா நீக்கோ நல்லா இருக்காரு. ம். உங்களுக்கு வந்து மர்மோஷ் மமூஷ். அந்த மேட்ச் ஆடுனாரா? ஆமா. மர்மோஷ். அதுக்கப்புறம் வந்து இன்னொன்னு குஸ்னவ். பெஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் விண்டோ ஃபார் ஜனவரி அவங்க தான். ஜான்வரில அவங்களுக்கு தான். அவங்க ஆமா. தான். ஆனா எல்லாம் பெரிய பெரிய அந்த ஆட்கள் ஸ்டே ஹம்பிள் கர்ஸ் அதுக்கு மேல நிக்குது. இந்த நிக்குது. பாகுபலி இருக்கு தெரியுமா? பாகுபலி சிலை ஆமா. மாதிரி ஸ்டே ஹம்பிள் கர்ஸ் அங்க நிக்குது. அதுக்கு நீ என்ன பிளேயர் சைட் பண்ண நீ சொல்ற? என்ன பிளேயர் சைட் பண்ணாலும் அதுக்கு மேல கர்ஸ் இருக்குடா தம்பி ம். அப்படின்னு சொல்ற மாதிரி நின்று வச்சு செய்யுது. ஆக்சுவலா அவங்க நல்லா ஆடுவாங்கன்னு நினைச்சேன். ம். இப்போ என்ன சொல்றது, FA கப் மட்டும் எப்படியாவது அடிச்சிட்டாங்க. ம். FA கப் அடிச்சிட்டாங்க, டீசன்ட் சீசன் தான், ஒன்றும் பண்ண முடியாது. கப் ஆக்சுவலா நம்ம அடிச்சிட்டாங்க. சீசன் ப்ரிவியூல வந்து யாருன்னா இவர் ஜெகன் கிருஷ்ணன் வந்து பேசியிருந்தாரு. ம். இந்த சீசன் எனக்கு ஒரு கப் போதும் அப்படின்னாரு. அது FA என்ன கப் லீக் கப் கூட ஓகேன்னு கேக்குறேன். அது கூட போதும் அப்படின்னாரு. எனக்கு அப்ப தெரியல. என்ன லிட்டரலா ஒரு 2 போன வருஷம் நீங்க நான் சொல்ல ட்ரிபிள் அடிச்சீங்க. மாட்டேன். ஆக்சுவலா வந்து சூனிய வச்சது இந்த ஆளு. நான் வைக்கல. சிட்டி பாருங்க சாம்பியன்ஸ் கூட வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாரு. நான் தேர்ட்னு சொன்னேன். அதோட மோசமா போறாங்க. நான் சாம்பியன்ஸ் சொல்லல. வந்துட்டாங்க, வந்துருவாங்க, எப்படி இருந்தாலும் வாங்கிடுவாங்க. சரியா? சோ நெக்ஸ்ட் வந்து போன்மத். நீங்க சொன்னீங்க அந்த கெப்பா தெரியல என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ்னு. 2-0 நல்ல லீட்ல இருந்தாங்க. ஒரு நான் சொன்னேன் தெரியுமா, லாங் ஷாட்ல இருந்து ஒரு அடி விடுச்சுன்னா கண்டிப்பா கோல். ஒரு கிராஸ் கோலா மாறிச்சு. அடுத்தது கடைசில ஒரு பெனால்டி, தேவையில்லாத ஒரு பெனால்டி. அடிச்சார்ல கோல், நடுவுல குன்ஹா அடிச்சாரா? இல்ல இல்ல. நடுவுல ஆமாமா. இன்னொரு மேட்ச்ல குன்ஹா தான் நினைக்கிறேன். அது யாருன்னு தெரியல. அங்க ஒரு இது மிட் வீக்ல ஒரு வீக்ல லாங் ஷாட் ஒரு கோல். ஆமா, இப்போ ஒரு லாங் ஷாட் கோல் ஒன்னு போயிருக்குது. பெனால்டி வேற. சார் ஒன்னு. அடுத்து பெனால்டி ஒரு இது கன்சீட். சோ இதுதான் நான் சொல்றேன். போன்மத் ஜெயிக்க வேண்டிய மேட்ச். எங்க ஆட்களை பாருங்க, வந்தனா ரொபர்டோ சாnchez ஆவறாரு, இல்லனா கெப்பா அரிசாபலாகா வருவாரு. நீங்க ஏதோ ஒரு நல்ல கீப்பர் விட்டீங்கயா. நீங்க தான் விட்டுறீங்க. ஓஷக் ஷஸ்னியை விட்டீங்க உங்க டீம்ல இருந்து. ஓஜக் செஸ்னி நாங்க அந்த டைம் டிரான்சிஷன் காலி, எல்லாரும் கிளம்புறாங்க. நானா ஓஷக் ஷஸ்னி அங்கேயுமே நல்லா ஆடினாரு. யுவென்டஸ் நல்லா நல்லா ஆடினாரு. இல்ல அப்ப நாங்க விக்கிற டீமா தானே. உனேமரி வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்க வாங்குற டீம் வாங்குற ஆனோம். team ஆ? என்னடா உனேமரி வந்ததுக்கு அப்புறம் வாங்குனீங்களா? காண்டா இருந்துச்சு அப்ப. வெங்கருக்கு வாங்கி கொடுத்தது ஏதாவது தாத்தா ஆமா. செஞ்சுட்டு பாருடா. சரி, கமிங் பேக் இந்த இது டாட்னம் மறுபடி எட்டகேன் அவங்க வந்து நான் ஆக்சுவலா அந்த சர்ப்ரைஸ் தான் இருந்தது. ஆனா டாட்னம் வந்து வின் பண்ணிடுவாங்கன்னு நினைச்சேன் நானு. ம். அந்த மொமெண்டம் மாறிடுச்சு. நீங்க ஆக்சுவலா டாட்னம் நான் என்னன்னா சொல்றேன், நீங்க எப்ப பார்த்தாலும் வின் பண்ற டீமா தான் தெரிவாங்க. இல்ல இல்ல எப்ப பார்த்தாலும் ஷாட்ஸ் அதிகமா மொமெண்டம் எடுப்பாங்க. மாறிடுச்சு. நான் 2 கோல் லாஸ்ட்ல இருந்துட்டு திடீர்னு 2 கோல் அடிச்சாங்கல்ல. 83rd மினிட் 84th மினிட் 83rd அடிச்சாங்க பெனல்டி. சன்ரைஸ். சரி ஓகே வின் பண்ற போறாங்கன்னு நினைச்சேன். போன்மத் ஏதாவது நிப்பாட்டிட்டாங்க. ஆக்சுவலா 2 பேருமே வின் பண்ணிருக்கலாம் சொல்ல போனா. அந்த மாதிரி இருந்துச்சு கேம். அது ஒரு என்டர்டெய்னிங்கா இருந்துச்சு. ஆனா எனக்கு வந்து போன்மத் தான் பெட்டர் சைடா தெரிஞ்சது. இல்ல போன்மத் பெட்டர் சைடுன்றதுன்னா ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து 2 பக்கமும் வந்து நடந்துகிட்டே இருந்துச்சு. நம்பர்ஸ் வைஸா நீங்க வந்து யாரு இப்படின்னு சொல்லலாம். பட் யார் வேணா எப்ப வேணா வின் பண்ணலான்ற ஒரு சைக்கிள் நடந்துகிட்டே கிடந்துச்சு இங்கேயும் அங்கேயும் சொல்லிட்டு. அது ஒரு பிரீமியர் லீகோட மிட் 2000s மேட்ச் அது அந்த மாதிரி இருந்துச்சு. இப்பதான் டாக்டிக்ஸ்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நிப்பாட்டி வச்சுட்டோமே நம்ம. இப்போதான் அந்த பியூட்டிஃபுல் ஃபுட்பால் இல்லைங்க. பியூட்டிஃபுல் ஃபுட்பால்னா நாங்கெல்லாம் ஆடணும்பா பியூட்டிஃபுல் ஃபுட்பால். எங்களுக்கு ஒரு கப் கூட அடிச்சது இப்போ கிடையாது. பியூட்டிஃபுல் ஃபுட்பால்னா பாயிண்டஸ் ட்ரிபிள்ஸ்னு சொல்லிடுறாங்க. என்ன பண்றது நாங்க? ட்ரிபிள் ஒய் யூ ட்ரிபிள் இல்ல இல்ல லைக் யாரா சொல்ற எவ்ரிதிங் இஸ் கோல் அசிஸ்ட் நவடேஸ். எல்லாமே கோல்ஸ் அண்ட் அசிஸ்ட் தான் பார்க்கறாங்க. நீ மாட்ரிச் போட்டாங்க. என்னடா 13 வருஷமா லா லிகா ஆடிட்டு இருக்கறான். என்னடா 30 கோல் தான் போட்டுருக்கானன்ற ஒரு ட்ரிபிள் பண்ணேனா கூட இப்போ என்னன்னா அதோட ஸ்விஃப்ட் நேச்சர் இருக்குல. அந்த நம்ம இன்னைக்கு PSV கூட வந்து ஆர்சனல் 7 கோல் அடிச்சாங்க. ஆர்சனல் வந்து என்ன சொல்றது, இப்படி ஆர்சனல் ஆடுறாங்கன்னு அந்த ஓப்பன்னஸ் இருக்குல்ல. ஆர்சனல் வந்து இவ்வளவு ஸ்பீடா பாலை மூவ் பண்ணும்போது நீங்க அழகா இருக்கும். நீங்க ட்ரிபிள் பண்ண அவசியமே இல்லை. அந்த இது நேச்சர் வந்து இங்க என்னன்னா மிட் பிளாக் லோ பிளாக்னு ஒன்று நின்று, அதனால வந்து அந்த நேச்சர் அலோவ் பண்றது கிடையாது. அதனால நம்ம என்ன பண்றோம், திருப்பி வந்து இவங்க ஒழுங்கா ட்ரிபிள் பண்றது இல்லை. இவங்க ஒழுங்கா நம்ம என்ன ஆயிடுச்சு, கோல் அடிக்காதவங்க மேல கோவப்படுறோம். ஆனா இன்னொருத்தர் வந்து இப்படி ஒரு டாக்டிக்ஸ் வச்சிருக்காரா, இந்த மிட் பிளாக் அடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு கேப்ரியல் ஜீசஸ் மாதிரி ஒரு பிளேயர் வந்து எல்லா டீம்லயும் இருக்கணும். அந்த பாலை இப்போ யோசிச்சு பாருங்க, பாலை வாங்கிட்டு திரும்புற பிளேயர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க? ஆமா, பாலை வாங்கிட்டு பாஸ் பண்றாங்க, பாலை வாங்கிட்டு அந்த கோலை திரும்புற பிளேயர்ஸ் வந்து மொமெண்ட் கிரியேட் பண்றதுல அது கம்மியாயிட்டு இருக்கு. அந்த மாதிரியான பிளேயர்ஸ் தான் தேவை நினைக்கிறேன். இல்ல நெக்ஸ்ட் அது போர் அடிக்குதுங்க அந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் இல்லாம. உங்களுக்கு தான் சான்சோ இருக்காரு. சான்சோ உங்களுக்கு சான்சோ இருக்காரு. நான் இந்த வரைக்கும் அக்செப்ட் பண்ண மாட்டேன். சீசன் முடியட்டும், 14வது சீசன் 14 கண்டிப்பா வாங்கின 20 மில்லியன் கொடுத்தாங்க. அவ்வளவுதான் வாங்கியாச்சு. சான்சோ வரட்டும். எங்களுக்கான சான்சோ நான் சொல்றேன், டீம் as a டீமா நாங்க grow ஆகிறோம். இந்த சீசன்ல வந்து எனக்கு இவ்வளவுதான் இந்த எக்ஸ்பெக்டேஷன். நெக்ஸ்ட் வரும். ஸோ ஆஃப் கோர்ஸ் ஸோ நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.